ஹாய், இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு மட்டன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டனை கழுவி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களோட மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவை கிடையாது. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மட்டன் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து ஒரு கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஃபைனலாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.